மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேச ராசிக்கு இந்த ஒரு நாள்ல பணம் பிரச்சனைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். பணத்தை நீங்க சம்பாதிப்பீங்க. ஆனா சம்பாதிச்சு அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கையில 1,00,000 இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க 10,000 தான் கொடுப்பீங்க. மீதி இருக்கிற அந்த 90,000 நீங்க எங்க செலவழிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா அது நீங்க உங்களுக்கு தான் செலவழிச்சிருப்பீங்க. உங்களுக்கும் உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கும் செலவு பண்ணிடுவீங்க. செலவு பண்ணிட்டு உங்கள்ட்ட காசு இல்லாதப்போ முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே போலத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நெருக்கடி, உங்களுடைய வீட்டுல நெருக்கடி அதிகமா இருக்கும். ஆனா உங்க கையில பணம் இருக்காது. ஆனா அவங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு அவன் கையில பணம் இருக்கும். அவன்கிட்ட எப்ப கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவான். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல, இந்த ஒரு நாள்ல, இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல கட்டாயம் ஏற்படும். எனவே இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, பாதி உங்க செலவுக்கும் பாதியை நீங்க வீட்டுக்கும் கொடுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வீடும் மன திருப்தியா இருப்பாங்க. நீங்களும் உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. உங்களுடைய செலவுக்கும் எடுத்த மாதிரி இருக்கும், வீட்டுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில அதிக முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. இந்த ஒரு நாள்ல உடல்நலமும் சரி, உங்களுடைய வேலை விஷயமும் அவ்வளவு தெளிவா இருக்கும். ஆனா வேலை நீங்க பார்ப்பீங்க. பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஊதியமும் வரும். ஆனா அந்த ஊதியத்தை எப்படி தக்க வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு திறமைங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுக்கறது. நீங்க எத்தனையோ நபர்களுக்கு வெளியே கடன் கொடுத்துருப்பீங்க. அதை உங்களால வாங்க முடியாம இருக்கும். அது உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களுக்கு நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டுல ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனா உங்களால என்ன செய்யனே தெரியாம இந்த ஒரு நேரத்துல நீங்க முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு காதல் விவகாரமும் சரி, மன வாழ்க்கையும் சரி, இந்த ஒரு நாள்ல போதுமான அளவுக்கு சந்தோஷங்கள் நீடிக்கும். இருந்தாலும் அவ்வளவு வெற்றியை கொடுக்காது. இருந்தாலும் மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாட்கள் மிகவும் சுமாராகத்தான் இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 7ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு அதிக அளவு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்ல நேரமாக 11 மணிக்கு மேல் எது செய்தாலும் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். வேலை இடத்துல உங்களுக்கு சீனியரும் சரி, உங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கு மேல் அதிகாரிகளும் சரி, இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் கொடுப்பாங்க. கொடுத்து உங்களுக்கு மனசுல திருப்தியை அதாவது மனசுல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவாங்க. நம்ம இந்த ஒரு வேலையை விட்டு போயிடுவோமா, இதை நீங்க தொழில் செய்தாலும் சரி, ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்துல உங்க கூட இருக்கிறவங்களை உங்க ஓனர்கிட்டயோ இல்லைன்னா உங்க மேல் அதிகாரிகிட்டயோ சென்று உங்களை பத்தி புட்டு புட்டு வைப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியும், இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு. ஆனா உங்களால ஒன்றும் கேட்க முடியாது. இவன்கிட்ட போய் கேட்டு நான் என்ன செய்ய, நம்ம பண்ணது தானே அவன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதனால் நீங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு வேலையை விட்டுட்டு போயிடுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் தோன்றும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை உடனே நீங்க மறந்துடுங்க. மறந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது அந்த ஒரு தவறை எப்படி திருத்திக்கிடணும் அப்படிங்கிறத நினைத்து நீங்க பண்ணுங்க. கட்டாயம் அதில் அந்த ஒரு வேலையிலும் சரி, அந்த மேல் அதிகாரிகளும் உங்களை அவ்வளவு பாராட்டுகள் தெரிவிப்பார்கள். எனவே அவசர முடிவுகளை இந்த ஒரு நாளில் நீங்கள் எடுக்க வேண்டாம். எடுத்தீர்கள் என்றால் பிற்காலத்தில் நீங்க ரொம்ப யோசிச்சு கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதே போல உங்களுடைய வீட்டிலும் தேவையில்லாத மன கவலைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கூறுவாங்க. கூறி அதுவும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தான் கூறுவாங்க. வீடு கட்டணும், உனக்கு கல்யாணம் முடிக்கணும், பணம் தேவைப்படுது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சில நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதனால நீங்க வீட்டுட்ட மனசு விட்டு கூட பேச மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இந்த ஒரு நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அது உங்களுடைய வேலையின் கவனத்தை பாதிக்கும். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை உங்களால கவனமா செய்ய முடியாது. அதை நினைச்சிட்டே நீங்க வாழ்ந்துட்டே இருப்பீங்க. அதனால நீங்க நினைத்த வேலைகளை உங்களால நினைத்த டயத்துல உங்களால முடிக்க முடியாது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் இதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஏற்படும். எனவே எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்க மிக கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு முதல்ல வேலை தான். வேலை இருந்தால் தான் உங்களுக்கு பணமானது வரும். எனவே வேலை விஷயத்துல நீங்க மிகவும் தெளிவாகவும்
கவனமாகவும் இருந்து உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை போகிற போக்கில் போய்க்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாளில் யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ஆனால் உங்களுடைய வேலையை மட்டும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் உங்களுடைய வேலையை மட்டும் பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது. அப்படி ஏற்படுத்தி கொண்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே இதை மட்டும் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஸ்னஸாக இருக்கட்டும், எது செய்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. யோசிச்சுட்டு அந்த ஒரு தொழில் நம்ம பண்ணலாமா, அதில் நமக்கு நிறைய அனுபவம் இருக்கா, இல்லைன்னா அனுபவம் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு இது நம்ம இப்படி பண்ணணும்னா இந்த ஒரு இடத்துல வச்சோம்னா நமக்கு போதுமான அளவுக்கு லாபம் வருமா அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு தொழிலை தொடங்குங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி செய்தீர்கள் என்றால் அது எந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே ஒரு முறைக்கு பல முறை யோசியுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பானது காத்திருக்கும். அதை மட்டும் நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கிடணும். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். அந்த இடத்திற்கு செல்லுங்க. குடும்பத்தோடு ஒரு நாளோ 2 நாளோ, மாதத்துல ஒரு முறையோ, வருடத்துக்கு ஒரு முறையோ விசேஷமான இடங்கள் இல்லைன்னா குலதெய்வங்களுக்கு போங்க. போயிட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போய் நீண்ட நாட்கள் இருக்கும். அனைவருமே குடும்பத்தோடு போங்க. போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. வழிபட்டு குலதெய்வத்திடம் உங்களுடைய பிரார்த்தனையும் கூறுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே கூறுங்க. முடிந்தால் குலதெய்வம் கோயிலில் அன்னதானம் கூட போடுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். இதுவரைக்கும் நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வானது கிடைக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். காதல்ல உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மூர்க்கத்தனமாக இருந்ததற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்க தவறு செய்தாலும் சரி, உங்களுடைய துணைவியோ இல்லைன்னா உங்களுடைய காதலியோ தவறு செய்திருந்தாலும் இந்த ஒரு நாளில் ஒருவருக்கொருவர் மனசு விட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். புதிய திட்டங்களை அமல் செய்ய அற்புதமான நாளாக இந்த ஒரு நாள் உங்களுக்கு விளங்கலாம். இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய துணை இல்லைனா உங்களுடைய மனைவி அவர்களின் உடல்நலக் குறைவில் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும். எனவே பணத்தை முடிந்த அளவிற்கு நீங்கள் சிக்கனமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே இது மிகவும் நன்மையாக கருதப்படும். எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். முடிந்த அளவிற்கு உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிக மிக நல்லது. இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது அனைத்தையுமே நீங்கள் தீர்த்து விடுவீங்க. எல்லாத்தையும்